உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அத பேரு வலிமை சிமெண்ட் மாத்தி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க, அதுவும் இப்போ கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில இன்றைக்கு அதை பெரிய அளவுக்கு மூடு விழா செய்கின்ற வகையில சும்மா ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமக்கு அவஸ்திக்க அதை பண்ணார வழியா அதனால ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல. அதையும் படிப்படியா மூடுற. இப்போ அம்மா மருந்தகம் அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்திலே உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அது நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. புத்தின்றதே இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாத ஒரு அரசுன்னு சொன்னா இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமா சொல்லும். ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு? எங்க ஆட்சியில என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அதை அப்படியே பேரை மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்னைக்கு செய்யறாங்களே, வேற எந்த உருப்படியான வேலையும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு மகத்தான திட்டம், கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. நம்முடைய அண்ணன் எடப்பாடியார்கள் அறிவித்தார்கள். அந்த திட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு அந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இதை விட ஒரு கேவலம் நிச்சயமாக இருக்க முடியாது. கால்நடை மருந்தகம், கால்நடை தலைவாசல்ல பொதுவாக சேலத்துல ஒரு கால்நடை பூங்கா, ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது. அந்த எடப்பாடியார் பொறுத்தவரை அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பெரிய ஒரு பூங்கா கால்நடைக்காக பிரத்யேகமா அமைக்க அதை இன்னும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இன்னைக்கும் அது திறக்காம இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு. அதே போல பல்வேறு தாலிக்கு தங்க திட்டம், லேப்டாப், அதே போல எதுவுமே இன்னைக்கு பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இரட்டடிப்பு செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில இருக்கிற தொழிலை காப்பாற்றணும். ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரையில இன்னைக்கு பார்த்தா மின்சார கட்டணம் இன்னைக்கு விண்ணளவு உயர்ந்து இன்னைக்கு சிறு தொழில், அதே போல நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடு விழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. இப்ப மின் கட்டணம் ஏத்தும் போது அவங்களால அதை தாங்க முடியுமா? எனவே அந்த ஒரு அடிப்படையில மின் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் மூடப்படுகின்ற ஒரு நிலைமை. உள்ளூர்ல ஓணம் பிடிக்காம வெளியூர்ல போய் புளிய பூச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து 2022 மார்ச்ல துபாய் அபுதாபி போனார். அதே போல 2023 மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு. 2024 ஜனவரி ஸ்பெயின் போயிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் ஸ்பெயின்ல போக வேண்டிய அவசியம் என்ன? ஸ்பெயின்ல இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான். இங்கேயே எம்ஓஇ போட்டிருக்கலாம். அதை எம்ஓஇ இங்க போடாம அங்க போய் போடுறாருன்னா